ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 2 வான் சிறப்பு 15வது குறட்பாவை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. மக்களை வாழ விடாமல் கெடுப்பதும் மழைதான். மக்கள் மிக நலமாக வாழ்வதற்கு காரணமாக இருப்பதும் மழைதான். உழவர்கள் நலமாக, உழவர் பெருமக்கள் எல்லாம் மிக நிம்மதியாக வாழ்வதற்கு காரணமாவது மழைதான். அவர்கள் மிகவும் துன்பத்திலே கஷ்டப்பட்டு உழவு தொழிலை செய்ய முடியாமல் வருந்தி பிச்சை எடுக்கின்ற அளவுக்கு நகரங்களை தேடி ஓடி நாடி வருகின்ற அளவுக்கு அவர்களை பஞ்சாய் பறக்க விடுகின்ற அளவுக்கு துன்பப்படுகின்ற அளவுக்கு உள்ளாக்குவதும் இந்த மழைதான். கெடுப்பதும் மழைதான். வளர்ச்சி அடைய செய்வதும் முன்னேற்றமடைய செய்வதும் மழைதான். முன்னேற்றம் இல்லாமல் தடுமாறி நசிந்து பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்து வளமிழந்து நலமிழந்து வீடு வாசல்களை எல்லாம் கூட துறந்து எல்லா பொருள்களையும் விற்று 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 தின்று காலத்தை கழிக்கின்ற அளவுக்கு கூட சில நேரத்திலே நிலைமை வந்துவிடும். இப்படி வீட்டில் இருக்கின்ற பொருள்களை எல்லாம் விற்று அழிப்பதற்கு காரணம் என்ன? நிலம் விளையவில்லை, மழை பெய்யவில்லை, நிலம் விளையவில்லை, பொருளாதாரம் இல்லை. அதனாலே இப்படி இருக்கின்ற பொருள்களை எல்லாம் விற்று தின்ன வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட சில நேரத்தில் அதுவும் எந்த பொருளை விற்றாலும் கூட உணவு கிடைக்காமல் போய்விடும். ஏனென்றால் தொடர்ந்து மழை இல்லாமல் போனால் எங்கும் கிடைக்காது உணவு, எந்த உணவும் கிடைக்காது, எந்த நாட்டிலும் கிடைக்காமல் போய்விடும். ஆகையினாலே வாழ வைக்கக்கூடியது மழைதான். கெட்டெழுந்து சீரழிந்து போவதற்கும் காரணமாவதும் மழைதான். கெடுப்பதும் கெட்டார்க்கு, அப்படி கெட்டுவிட்டால் இப்படியே கெட்டுவிட்டோம், அழிந்தோம், இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். மீண்டும் மழை பெய்யும். நீங்கள் மீண்டும் உங்களுடைய தொழிலை செய்வதற்கு அந்த மழை பெய்யும். காத்திருங்கள். துன்பம் வரும், அப்படியே நீடிக்காது, மறுபடியும் இன்பம் வரும். இன்பமே வரும் என்று நினைக்காதீர்கள். சில காலத்திற்கு துன்பம் வரும். மழை பெய்யவில்லையே என்று ஏங்காதீர்கள். நிச்சயம் ஒரு நாள் மழை பெய்யும். மழை பெய்து கொண்டே இருக்கிறதே என்று நினைக்காதீர்கள். பல ஆண்டுகள் மழை பெய்யாமல் கூட போகும். இரண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உழவர்களுடைய சிந்தனைக்கு மிக அற்புதமான குரல் இது. மக்களுடைய வாழ்க்கைக்கு மிக சிந்திக்க வேண்டிய ஒரு குரல் இது. வாழ்க்கையிலே சீரழிய வேண்டிய நிலைமை வரும், சீரோடு வாழ்வதற்கான நிலைமையும் வரும். இரண்டும் வரும். வாழ்க்கை என்றால் அதுதான். உலகம் என்றால் உலகத்திலே மழை பெய்யலாம், பெய்யாமலும் போகலாம். அதுதான் உலகம். அந்த இயற்கைக்கு அந்த சக்தி இருக்கிறது. இந்த நிலம் இருக்கிறதே, இந்த நிலம் எப்பொழுதுமே உனக்கு வளத்தை வாரி வழங்கி கொண்டிருக்காது. நிலம் வறண்டு விடும். சில நேரத்திலே 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை, இந்த நிலம் வறண்டு விடும். இந்த நிலத்திலிருந்து எந்த பயனையும் அனுபவிக்க முடியாது. நீர் இருக்கிறது. இந்த ஆற்றிலே தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது நினைக்காதீர்கள். திடீரென்று ஆற்றிலே நீர் வரத்து போய்விடும். கல் தான் இருக்கும், வெறும் மணலும் கல்லும் தான் இருக்கும் ஆற்றிலே. நினைத்துக் கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஜீவநதியாக ஓடிக்கொண்டே இருக்கும் என்று நினைக்காதீர்கள், கனவு காணாதீர்கள். மழை பெய்யாமல் போய்விட்டால், நீர் வரத்து இல்லாமல் இந்த ஆறு வறண்டு மணல் மேடாகத்தான் கிடக்கும். புல்லும் பூண்டும் தான் அந்த ஆற்றிலே இருக்குமே ஒழிய நீர் இருக்காது. அப்படிப்பட்ட நிலைமை வரலாம். காற்று இருக்கிறதே, இந்த காற்று எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறது என்று கனவு காணாதீர்கள். மேல்நாட்டிலே பலவிதமான அணுசக்தியிலே பலவிதமான இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறார்கள், பலவிதமான வாகனங்களை கண்டுபிடிக்கிறார்கள். புகை மண்டி விடுகிறது, புகை அதிகமாகி விடுகிறது. காற்றிலே கலந்து இந்த காற்று அசுத்தம் அடைந்து சுவாசிக்க முடியாமல் எத்தனையோ பேர் இறந்து விடுகிறார்கள். நோயினாலே அவஸ்தைப்பட்டு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு இறந்து விடுகிறார்கள். காரணம் என்ன? இந்த காற்று தூய்மையான காற்று என்று நம்பி நாம் சுவாசிக்கிறோம். ஆனால் இந்த காற்றிலே இவ்வளவு விஷக்காற்றுக்கள், கார்பன் டை ஆக்சைடு என்ற இந்த காற்று அதிக அளவிலே கலந்து இந்த மாசுபட்ட இந்த காற்று, அசுத்தமடைந்த காற்று நம்முடைய நுரையீரலுக்கு சென்று வியாதியை உண்டாக்கி உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துகிறது. காற்று எப்பொழுதும் சுத்தமாக இருக்கு என்று நினைக்காதீர்கள். காற்றும் மாசுபடக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த தீ எப்பொழுதும் அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அடுப்பு எரிகின்ற அடுப்பினாலே என்றைக்காவது ஒரு நாள் தீங்கு வரலாம்.
எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி நன்றாகவே எரிந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்காதீர்கள். திடீரென்று இந்த அடுப்பு கூட வெடித்து விடலாம். இயல்பு வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் இதற்கெல்லாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுதும் இப்படியே இருப்போம் என்று நம்பக்கூடாது. எப்படி வேண்டுமானாலும் இயற்கை மாறலாம். ஆகாயம் இருக்கிறது, இந்த ஆகாயம் இப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆகாயத்திலிருந்து மேகங்கள் எந்த விதமான மேகமும் இல்லை என்றால் ஒரு துளி பெய்வதற்கு மழை பெய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். ஏன், அந்த வானமே சூடாகி அந்த வானத்தில் யாருமே செல்ல முடியாத அளவுக்கு போய்விடும். வரலாம். எரிமலைகள் எல்லாம் எப்படி எரிகின்றன? மலை எரிகிறது என்றால் அவ்வளவு வறட்சி. காடுகள் தானாக எரிகின்றன. ஏன் எரிகின்றன? அவ்வளவு வெப்பம். வானத்திலே சில நட்சத்திரங்கள் தானாக எரிந்து விழுகின்றன என்று சொல்லுகின்றார்கள். ஏன் விழுகின்றன? வெப்பத்தை தாங்க முடியவில்லை. சூரியனுக்கே கூட அந்த நிலைமை வந்துகிறது என்று சொல்லுகின்றார்கள். வெப்பம் அதிகமாகிக்கொண்டே போகிறதாம். நிலத்திற்கு அந்த கதி வரலாம். தயாராக இருக்க வேண்டும் மக்கள். ஏனென்றால் இயற்கை என்பது கெடுக்க வல்லது, வாழ்விக்க வல்லது. 2 சக்தியும் உண்டு. இயற்கைக்கு 2 சக்தியும் உண்டு, வாழ வைக்கும், அழிக்கும். கடவுளுக்கும் அதுதான் சொல்வார்கள். வாழ வைப்பவனும் கடவுள்தான், அழிப்பவனும் கடவுள்தான் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இயற்கையை, இந்த மழையை நாம் நினைத்து நினைத்து அது கெடுக்கும், வாழ வைக்கும், கெடுக்கும், வாழ வைக்கும், வாழ வைக்கும், கெடுக்கும். 2 குணமும் அந்த இயற்கை சக்திக்கு, மழைக்கு இருக்கிறது என்பதை மனிதன் உணர்ந்து அதற்கு தயார் நிலையிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.